ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விடி தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நேற்று பார்த்த வீடியோட தொடர்ச்சி கிடையாது. ஏன்னா ஒரு 2 வீடியோ நம்ம ஈவினிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ எதனாலனா நம்ம இப்போ விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறோம். விண்டோஸ் 7 எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ விண்டோஸ் 10 யூஸ் பண்ணலாம், விண்டோஸ் 8 யூஸ் பண்ணலாம். இந்த விண்டோஸ் 10 விண்டோஸ் 8 யூஸ் பண்ணக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, நம்ம யூஎஸ்பி அதாவது நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணக்குள்ளே நம்ம மொபைல் லேப்டாப்போட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி நம்ம மொபைல் கனெக்ட் ஆகலை, அது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ மேனேஜர் ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம. ஸோ எம்டிபி எரர் தான் காட்டும். அது அந்த எம்டிபி எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இது நம்ம எந்த ஒரு இன்டர்நெட்லேயும் போய் சர்ச் பண்ண தேவையில்ல. ஸோ சிம்பிளாகவே நம்ம இதை நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் அது. அதாவது விண்டோஸ் 7 மட்டும் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இதில் அப்படி கிடையவே கிடையாது. இந்த எம்டிபி எரர் காட்டுது. ஸோ அவ்வளோதான். இதை தான் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ மேலே கம்ப்யூட்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் திஸ் பிசி ஓப்பன் பண்ண உடனே அந்த கம்ப்யூட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு அன்இன்ஸ்டால் அண்டு சேஞ்ச் எ ப்ரோக்ராம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஆப்ஷனல் ஃபியூச்சர் இருக்கும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எல்லாமே உங்கள் ஆல்ரெடி உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டாலாகி இருக்கிறது எல்லாமே நம்ம ஆட் எ ஃபியூச்சர் இருக்கும். அதுக்குள்ளே போனோம்னா அதுதான் நமக்கு தேவையான, அதாவது நம்ம மொபைலில் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கிறது அது எல்லாமே. ஸோ நம்ம இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா மீடியா ஃபியூச்சர்னு இருக்கும், ஃபியூச்சர் பேக்குன்னு இருக்கும். அதை தான் நம்ம கிளிக் பண்ணோம். அதை தான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாகவே வச்சுக்கோங்க, இல்லை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. பாதியில் கட் ஆச்சுன்னா நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை சிஸ்டம் கரப்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நான். அதாவது அது ஃப்ரண்ட்டில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அது. ஸோ இதுக்கு முன்னாடி விண்டோஸ் மொபைல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி தான் போடுறேன். ஏன்னா இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 263 MB என்னமோ இன்ஸ்டால் ஆகும். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணி தான் போடுறேன் நான் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. பாருங்கள், 260 MB இன்ஸ்டால் ஆகிடுச்சு. உங்கள் சிஸ்டம் ஒன்ஸு ரீஸ்டார்ட் ஆகும், பயப்படாதீங்க. சாரி, அது ஆகாது, நம்மளே தான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கணும். ரீஸ்டார்ட் பண்ணோன்னே என்னோடய மொபைலை நான் கனெக்ட் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ என்ன எரர் காட்டுதுன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இது. இதோ அவ்வளோதான், விவோ 1951 வந்துருச்சு நம்மளோட. அதாவது எம்டிபி எரரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான் இது எல்லாமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி உங்களோட சிஸ்டத்தில் ஏதாவது இந்த மாதிரி இஷ்யூ இருந்தால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஈஸியாக, அதாவது விண்டோஸ் 10 நிறையா ஃபியூச்சர் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம இனி வரும் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.